ஓகே நைஸ் ஹோம் மினிஸ்டர் இந்த எபிசோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனலில் கலந்துக்க போகிற அந்த 3 பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆதம்பாக்கம், ஆண்டாள் நகர், எஸ்எஸ், ஆமாம் அதே தான் அந்த ஃப்ளாட்டில் தான் இன்னைக்கு இந்த போட்டி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலில் கலந்துக்க போகிற அந்த 3 பேர் அப்படியே வாங்க. கிளாப் கை தருங்க வாங்க. ஓகே ஸோ ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியோட இன்றைய எபிசோட் வின்னர் இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தராக இருக்க போறாங்க. அது கட்டாயம் யாரோ ஒருத்தர். அந்த ஒருத்தர் யாருன்றது இன்னும் கரெக்டாக 1 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். ஓகே உங்களுக்கான கேம் என்னன்னா, இந்த ரிங்கை நான் உங்க கையில கொடுத்துருவேன். கொடுத்த உடனே நீங்க இந்த ரிங்குக்குள்ள வந்துடணும். இந்த ரிங்குக்குள்ள வந்துட்டு ஸோ மேல இருந்து கீழே வரணும், அப்படியே வரணும். இந்த மாதிரி எத்தனை முறை நீங்க பண்றீங்க அப்படின்றது தான் கேம். கால் வெளியே போகக்கூடாது, ரிங்கு கையை விட்டு வந்துடக்கூடாது. கீழே விழுந்துச்சுன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை 2வது போட்டினா அதே போல மிஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க விடலைன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் போட்டியில வின் பண்ணது யாரு? நீங்க தான் மேடம். வாங்க. இவங்க தான் கேட்டுட்டே இருந்தாங்க யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. நீங்க தான் ஃபர்ஸ்ட். வாங்க. ஸோ நான் தரப்போது 30 செகண்ட் தான். ஓகே 30 செகண்ட்குள்ள நீங்க எத்தனை முறை உங்க ரிங்க உங்க பாடிக்குள்ள போட்டுக்கொண்டு வெளியே கொண்டு வரீங்க அப்படின்றது தான் கேம். 1 கை 2 கை 4 கை எத்தனை கை வேணாலும். ஆனா என்னன்னா ரிங்கு கையை விட்டு விழக்கூடாது. கீழே உங்க கால் அந்த ரிங்கை விட்டு வெளியே போகக்கூடாது. ரெடி? ஒரு கால் கிடையாது, ஒரு கை கிடையாது. ஓகே ரெடி கிளாப். 30 செகண்ட் உங்களுக்கு டைம். ஓகேவா? ரெடி? 1 2 கிளாப் 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 கிளாப். 1 2 3. ஓகே அவ்வளோ அவங்க முடிச்சப்பறம் கவுண்டிங் பண்ணுங்க. வெரி குட். ஃபாஸ்டா போங்க மேடம். சூப்பர். இன்னும் ஃபாஸ்டா போங்க. ஃபாஸ்ட். ஓகே பண்ணுங்க. உங்க ஆசை தீர பண்ணிட்டு வாங்க. ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு கொடுத்த 30 செகண்ட் நீங்க 13 முடிச்சிருங்க. ஓகே 2வது போட்டியில வெற்றியாளர் யாரு? 1 2 லட்சுமி மேடம் 30 செகண்ட் தான் உங்களுக்கும். ஃபாஸ்டா பண்ணுங்க. ஸ்லோ ஆயிடுச்சு போல. கிளாப் 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 கிளாப். வெரி குட். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏங்கப்பா. ரெடியா? ஓகே ரெடி? ரெடி 1 2 ஓகே ஆரம்பிங்க. கம் ஆன். ஃபாஸ்டா போங்க. இது ஃபைனல். இது ஃபாஸ்டா பண்ணுங்க. முடியும் உங்களால முடியும். ஃபாஸ்டா பண்ணுங்க. குட். இன்னும் ஃபாஸ்டா. கம் ஆன். ஓகே போங்க. ஓகே ஸ்டாப். ஓகே ஒண்ணுமே முடியாது சொன்னீங்களா? 14 பண்ணீங்க. அது முன்னாடியே நீங்க கான்ஃபிடன்ட் தான் நீங்க அடிச்சிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. ரைட் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் ஒருவேளை ஃபர்ஸ்ட் விளையாடுறதுனால நீங்க கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டீங்களா? சாரி கட்டினதுனால முடியல. இதுதான் மாடர்ன் ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணுன்றது. நான் சொல்லவே இல்லையே. நான் உங்க கணவர் கிட்ட சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க நிறைய மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு தான் போறீங்க வரீங்க இனிமே. ஜீன்ஸ் போட்டா ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜீன்ஸ்லாம் போட்டா. நீங்க மிஸ் பண்ணீங்க. ஓகே ஸோ நீங்க ஏதாவது சர்க்கஸ்ல எங்க வேலை செஞ்சீங்களா? இல்லையே. அப்படிலாம் இல்ல. ஒரு தடவை போட்டு காட்டுங்க மறுபடியும். ஏதாவது பாத்தீங்களா? அப்படியே ஏற்கனவே கேம் சொல்லிட்டீங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கொடுத்து பிராக்டிஸ் நடந்துச்சானே? எதுவுமே பிராக்டிஸ்லாம் பண்ணல. அப்படி இப்படி போயிட்டு வரீங்க நீங்க. ரைட் ஓகே. ஒல்லியா இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைச்சுங்க. பாருங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா ஈஸியா இருக்கும். அதுக்காக நீங்க வந்து நான் சொல்றேன் யார் வின்னர்ன்றது நான் இன்னும் முடிவு பண்ணல. அது இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ரைட் ஓகே. ஸோ இப்போ யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அழகான டான்ஸ் காத்துட்டு இருக்கேன். அந்த டான்ஸ் பார்த்தப்பறம் யார் வெற்றியாளர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
சூப்பர். 2 பேர் வாங்க இப்படி. குட். உங்க பேரு? சாய் ஸ்வாதி. சாய் ஸ்வாதி. என்ன படிக்கிறீங்க? 4th ல இருந்து 5th. 4th ல இருந்து 5th போறீங்க. எத்தனை வருஷம் கத்துக்கிறீங்க டான்ஸ்? 2 years. 2 இயர்ஸா கத்துக்கிட்டு இருக்கீங்களா? ரைட், ஓகே. நீங்க? ஹரிணி. ஹரிணி. எத்தனை வருஷம் கத்துக்கிறீங்க டான்ஸ்? 4 வருஷம். 4 வருஷமா கத்துக்கிறீங்க. ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? 4th போறேன். சரி, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் யார் கத்து கொடுக்க போறா? யார் கத்து கொடுக்க போறா? நீங்களா? ஹரிணியா? சாய் ஸ்வேதாவா? ஹரிணி. ஓகே, ஹரிணி தான் சீனியர். 4 இயர்ஸ். ஹரிணி எனக்கு ஒரு ஸ்டெப் கத்து தரீங்க. எப்படி என்ன ஸ்டெப் போடலாம் சொல்லுங்க. யாரும் சிரிக்கூடாதுப்பா, அமைதியாக நல்லா. என்ன ஸ்டெப்பு? நானும் இப்போ வணக்கம் சொல்லணும். ப்ரோக்ராம் முடிக்கணும்ல, ஃபைனல் வந்தாச்சுல. ஒரு அழகான வணக்கம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி உட்கார முடியாது என்னால். ரொம்ப கஷ்டம், வயசாகிடுச்சு. நீ கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே ஏதாச்சும் பண்ணுற மாதிரி சொல்லு எனக்கு ஏதாச்சும். எனக்கு அதான் வரும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஹரிணி. வெரி குட், சூப்பர். 2 பேரும் நல்லா விளையாடுங்க. சாரி, நல்லா ஆடினீங்க. ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். ஓடுங்க 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 ஓடுங்க. ஓகே, ஸோ அழகான டான்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனல். ஆல்ரைட். ஸோ அவங்க பேர் என்ன? டான்ஸ் ஆனாங்க. அவங்க பேர் சாய் ஸ்வாதி, ஹரிணி. ஓகே, 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆனாங்களே. கை தட்டுங்க பார்ப்போம். ஓகே, ரொம்ப அழகான ஒரு டான்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபைனலில் வந்து யார் இன்றைய எபிசோட் வின்னர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. இதில் ஏமாத்துறதுக்காக ஒன்றுமே கிடையாது. ஸோ 3 பேர் முன்னாடி வாங்க பார்ப்போம். அப்படி தானே இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்ல யார் இன்றைய எபிசோட் வின்னர் அப்படின்றதுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்து அப்படி சொல்லுவீங்க. எங்க பரிசுகள் எங்க? வாங்க, கமா. அப்படி இப்படி வச்சுருங்க, இங்கே வச்சுருங்க. நன்றி. ரொம்ப வெயிட்டாக இருக்கா? ஓகே, ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கு. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3ஆம் இடம், 2ஆம் இடம், அப்புறம் முதலிடம். நம்ம தானே அப்படி தானே. இப்போ வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒரே ஒரு ஃபவுல் பண்ணிட்டீங்க. நீங்கள் அந்த ஃபவுல் பண்ணலன்னா அநேகமாக நீங்கள் 2ஆவது இடத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ இருந்தாலும் போட்டியில் கலந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இன்றைய ஹோம் மினிஸ்டருடைய 3ஆவது வின்னர் நீங்கள் தான். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். மேடம், மாடர்ன் ட்ரெஸ் போடல, அதனால தான் நாங்கள் தோற்றோம். இல்லை ஜீன்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம், நாங்கள் 25, 30, 50 ஜெயித்திருப்போம் நாங்கள். ரைட், ஓகே. ஸோ இன்றைய ஹோம் மினிஸ்டருடைய 2ஆவது வெற்றியாளர் நீங்கள் தான். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, ஸோ இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய எபிசோட் வின்னர் திருமதி லக்ஷ்மி அவர்கள். வாங்க, எப்படி வாங்க. ஓகே, ஜி தமிழ் டைட்டில் வின்னர், ஹோம் மினிஸ்டரின் டைட்டில் வின்னர் திருமதி லக்ஷ்மி மேடம். ஓகே, ஓகே. ஜி தமிழ் அழகான காட்டன் பட்டு புடவை. ஓகே, உங்க சுடிதார் கடையில் சாரி கிடைச்சிருச்சு. என்னவோ எனக்கு என்னவோ நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ண மாதிரியே. எப்படி ஃபீல் பண்றீங்க ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி போட்டியில வின் பண்ணி? ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஹோம் மினிஸ்டர்ல வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து 2 இயர்ஸா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எஸ்எம்எஸ்ல ட்ரை பண்ணி செலக்ட் ஆகி எங்க காம்ப்ளெக்ஸ்ல பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில 3ஆவது இடம்? சந்தோஷம். ரைட், வாங்க இப்படி வாங்க, சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, மார்னிங் தான் நான் ஜி தமிழ் ப்ரோக்ராம்ல மார்னிங் பாத்தீங்க. என்ன பாத்துட்டீங்களா? ஆமா. ஓகே, என்ன பார்த்தா இந்த போட்டியில கலந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. ஆல்ரைட். ஸோ இன்றைய ஹோம் மினிஸ்டர் ரொம்ப அழகாகவே முடிஞ்சாச்சு. இதே போல ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அப்படி கீழே வரும் பாருங்க. ஜெட் தமிழ் ஸ்பேஸ் HM ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி 57575 எஸ்எம்எஸ் பண்ணுங்க. நாங்கள் ஹோம் மினிஸ்டர் குழுவோட வந்து இதே மாதிரி ஒரு க்ரௌன்லாம் கொடுத்து இலவசமாக புடவையெல்லாம் கொடுத்து உங்களை ரொம்ப அழகாக கௌரவிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்.